வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று தரம் 12 நாடகமும் அரங்கியலும் பாடத்தில் சமஸ்கிருத அரங்கு தொடர்பாக கற்போம். அந்த வகையில் இரண்டாவது தேர்ச்சிக்குரிய சமஸ்கிருத நாடகங்கள் பற்றி பயின்றவர் ஆவார் எனும் தேர்ச்சி மட்டம் தொடர்பான சில விடயப்பரப்புகளை நோக்குவோம். அதிலே 2 பிரதான விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒன்று, சமஸ்கிருத அரங்கின் தோற்றம். இரண்டாவது, சமஸ்கிருத நாடக ஆசிரியர்கள் தொடர்பான விடயங்கள். ஆகவே அந்த வகையில் இன்றைய பாடப்பரப்பில் நாங்கள் கற்க உள்ள விடயங்களை சிறிய உபதலைப்புகளாக நோக்குவோம். சமஸ்கிருத அரங்கு தொடர்பாக பின்வரும் உபதலைப்புகளில் சிறு சிறு விடயங்கள் பற்றி நோக்க உள்ளோம். அந்த வகையில் முதலில் சமஸ்கிருத அரங்கின் தோற்றம், அது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்பது தொடர்பான விடயங்களை நோக்குவோம். அடுத்து அந்த சமஸ்கிருத அரங்கின் படிமுறை வளர்ச்சி. ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற அந்த சமஸ்கிருத அரங்கு காலப்போக்கில் என்னென்ன மாற்றங்களுக்கு உட்பட்டு வளர்ச்சி அடைந்தது என்பது தொடர்பான விடயங்கள். மூன்றாவது விஷயம், இந்த சமஸ்கிருத அரங்கு தோற்றம் தொடர்பாக கூறப்படுகின்ற ஐதீக புராண கதைகள் தொடர்பான விஷயங்கள். நான்காவது, சமஸ்கிருத நாடக ஆசிரியர்கள். பல்வேறுபட்ட நாடகாசிரியர்கள் இருக்கிறார்கள். அதில் இந்த நாடகத்துறைக்கு பங்களிப்பு செய்த மிக முக்கியமான சமஸ்கிருத நாடக ஆசிரியர்கள் சிலரை பற்றி நோக்குவோம். அதுபோல அவர்களது நாடக பங்களிப்புகள். இந்த தலைப்புகளின் கீழ் சில விடயங்களை நாங்கள் நோக்க உள்ளோம். ஆகவே அந்த வகையில் இந்த சமஸ்கிருத அரங்கின் தோற்றம் தொடர்பாக நாங்கள் நோக்குவதாக இருந்தால் அது தொடர்பாக எங்களுக்கு கிடைக்கின்ற பல்வேறுபட்ட காரணிகள் அல்லது தகவல்கள் தேவை. ஆகவே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில தகவல்கள் காரணிகளின் அடிப்படையில் அந்த சமஸ்கிருத அரங்கினுடைய தோற்றம் பற்றி நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அவ்வாறு கிடைக்கப்பெற்ற சில சான்றுகளாக நாங்கள் பின்வருவனவற்றை குறிப்பிட்டு கூற முடியும். முதலாவது, சில வரலாற்று சான்றுகள். காலம் காலமாக எந்த ஒரு கருத்தியல் தொடர்பாகவும் அதனை உறுதிப்படுத்துவதற்காக சில வரலாற்று சான்றாதாரங்கள் உதவி கொள்கின்றன. அதுபோல இந்த சமஸ்கிருத அரங்கு தொடர்பான சில வரலாற்று தகவல்கள் இந்த அரங்கின் தோற்றம் பற்றி எங்களுக்கு அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்றன. இரண்டாவது, ஐதீகம், புராணம், கர்ண பரம்பரை கதைகள் மற்றும் வரலாற்று கதைகள் போன்றன. இந்த அரங்கினுடைய தோற்றம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைக்கின்ற சில ஐதீக புராண கதைகளிலிருந்து இதனுடைய தோற்றம் பற்றி அறிந்து கொள்ள முடியும். மேலும் மிக பழைய சமஸ்கிருத நாடக பகுதிகள், அந்த பழைய காலத்துக்குரிய நாடக பகுதிகள் சில கிடைக்கப்பெற்றுள்ளன, சில முழுமையாக கிடைக்கப்பெற்றுள்ளன. அவற்றிலிருந்து நாங்கள் இந்த அரங்கினுடைய தோற்றம், பண்புகள் பற்றி அறிய முடியும். அதுபோல எங்களுக்கு தெரியும், இந்த சமஸ்கிருதம் என்பது செம்மொழி. அதாவது சமஸ்கிருதம் என்பதன் பொருளே செம்மைப்படுத்தப்பட்டது. வேத காலம் முதல் இன்று வரைக்கும் அது ஏதோ ஒரு வடிவில் நின்று நிலைக்கின்றது. ஆகவே அந்த வேதங்களோட தொடர்புடைய மொழியாகையால் இருக்கு வேதத்தில் இருக்கின்ற யமாயமி உரையாடல்களில் காணப்படுகிற நாடக பாங்கான விஷயங்கள்ல இருந்து இந்த அரங்கு பற்றிய சில தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறது. அடுத்த விஷயம், வேத காலத்தில் நிகழ்த்தப்பட்ட சில நாடக பண்பு கொண்ட கரண நடவடிக்கைகள். பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாடகம் சமய கரணத்திலிருந்து தோற்றம் பெற்றது. கரணம் என்பது சடங்கு. ஆகவே அந்த சடங்கு தொடர்பான நடவடிக்கைகளில் இந்த நாடக பாங்கான அம்சங்கள் இருந்திருக்கின்றன. உதாரணமாக பாடுதல், ஓதுதல், அபிநயம் செய்தல் அல்லது செய்கைகள், செயலியக்கம் என்று சொல்லுவோம், ஆக்ஷன்ஸ். இவை அங்கே நாடக பாங்கானதாக நிகழ்த்தப்பட்டிருப்பதை அறிய முடிகிறது. அதுபோல காவியங்களை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்தில் நட என்கின்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பொருள் ஆற்றுவோர் என்பதை குறிப்பதாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்த இன்னொரு அம்சம், பாணினி என்பவர் அது ஒரு
சமஸ்கிருத இலக்கண நூல் ஒன்று கிடைக்கப் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் நாடகம் சார்பான சில தகவல்கள் பெறப்பட்டுள்ளன. அது தவிர மிக முக்கியமான இந்த அரங்கு தோற்றம் தொடர்பான பிரதான இரு நிலைகளாக இறுதியிலே முன்வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மூவகை ஆடல் முறைமைகள், நிறுத்தம், நிருத்தியம், நாட்டியம் என்கின்ற இந்த மூவகை ஆடல் முறைமைகள் மற்றும் சமஸ்கிருத நாடக நூல்கள், இவை இரண்டும் தான் மிகவும் பெறுமதியான அல்லது மிக அர்த்தப்பாங்கான விடயங்களை, தகவல்களை தருகின்ற ஒரு ஆதாரங்களாக விளங்குகின்றன. இப்போ காலம் காலமாக சமஸ்கிருத அரங்கு பற்றிய அல்லது சமஸ்கிருத நாடகங்கள் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கிய நூல்கள் பல தோற்றம் பெற்றிருக்கின்றன. அவற்றுள் நாங்கள் இரண்டை மிக பிரதானமானவையாக கருதி கொள்ளல் அவசியம். அவற்றுள் ஒன்று நாட்டிய சாஸ்திரம், இரண்டாவது தசரூபகம். இந்த நாட்டிய சாஸ்திரம் என்பது பரத முனிவரால் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது. அது கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் 200க்கும் கிறிஸ்துவுக்கு பின் 200க்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் எழுதப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிய சாஸ்திரத்தினுடைய காலம் மற்றும் அதனுடைய ஆசிரியர் தொடர்பான சர்ச்சைகள் இன்று வரைக்கும் ஆய்வுக்குட்பட்டனவாக இருக்கின்றன. இருந்தாலும் அது பரத முனிவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்ற கருத்து தான் இன்று வரைக்கும் ஓரளவு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தாக இருக்கிறது. அப்போ அந்த பெயரிலேயே, நாட்டிய சாஸ்திரம் என்கின்ற பெயரிலேயே எங்களுக்கு சில விளக்க குறிப்புகள் கிடைக்கின்றன. சமஸ்கிருத மொழியில் நாட்டிய என்பது நாடகத்தை குறிப்பதாகும். சாஸ்திரம் என்பது விதிமுறை, வரையறை அல்லது ஒரு விஞ்ஞானம் என்று கூட கூற முடியும். ஆகவே நாடகத்துக்குரிய விதிமுறைகள், இலக்கணங்கள், வரையறைகளை கூறுகின்ற ஒரு நூல்தான் இந்த நாட்டிய சாஸ்திரம். இது வெறுமனே இந்த சமஸ்கிருத அரங்கு என்ற ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மாத்திரம் உரிய ஒரு நூலாக கருதப்படாமல் இந்தியாவினுடைய முழுமையான செந்நெறி அரங்குக்குரிய விதிமுறைகளை உள்ளடக்கிய நூலாகவும் பார்க்கப்படுகிறது. இது வெறுமனே ஒரு அழகியலை மாத்திரம் ஊட்டக்கூடிய அல்லது விதைக்கக்கூடிய ஒரு மூல நூல் அல்ல. அது மனிதனது மனோதத்துவ ரீதியான அழகியல் விழிப்புணர்வை, ஒட்டுமொத்த இந்திய அரங்க பாரம்பரியத்தின் தத்துவார்த்தமான விடயங்களை உள்ளடக்கிய நூலாக இது நோக்கப்படுகிறது. அதிலே குறிப்பிடப்படாத அரங்கியல்சார் அம்சங்களே இல்லை என்று கூறலாம். அந்த அளவுக்கு அது அரங்கு தொடர்பான ஒரு நூலாக மிளர்கின்றது. இரண்டாவதாக தசரூபகத்தை குறிப்பிட்டோம். இது தனஞ்செயரால் எழுதப்பட்டது. இது காலத்தால் முந்தியதாக கருதப்படுகிறது. பல்வேறுபட்ட ஆய்வுகளுக்கும் உரிய நூலாக இந்த தசரூபகம் கருதப்படுகிறது. அதிலே ரூபகம், உபரூபகம் எனப்படுகிற நாடகத்தினுடைய வகைகள், அவற்றினுடைய இயல்புகள் தொடர்பாக அங்கே அதிகம் பேசப்படுகின்றன. இப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய நாடகம் தொடர்பான முக்கியமான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கிய நூலாக இந்த நாட்டிய சாஸ்திரத்தை கருதி கொள்ளுவோம். அதிலே அண்ணளவாக 6000 ஸ்லோகங்கள் சூத்திர வடிவில் அமைந்துள்ளன. அது 37 அத்தியாயங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 36 அத்தியாயங்கள் தான் கிடைக்க பெற்றுள்ளன. அப்போ ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அதில் அரங்கு தொடர்பான பல்வேறுபட்ட அம்சங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆகவே சமஸ்கிருத அரங்கு தொடர்பான, அதனுடைய தோற்றம் தொடர்பான பல்வேறுபட்ட தகவல்களை நாங்கள் இந்த நாட்டிய சாஸ்திரத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மை. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சமஸ்கிருதத்தில் காவியங்கள், அதாவது கவிதை நடையில் எழுதப்பட்டவற்றை காவியங்கள் என்று அழைப்பார்கள். அங்கே 2 வகையான காவிய மரபுகள் நிலவி உள்ளன. ஒன்று ஸ்ரவ்ய காவியம், இரண்டாவது திருஷ்ய காவியம். ஸ்ரவ்யம் என்றால் காதால் கேட்கப்படுவது என்பது பொருள்.
திருஷ்யம் என்பது கண்ணால் பார்க்கப்படுவது. ஆகவே நாடகங்கள் அங்கே திருஷ்ய காவியங்களாக பார்க்கப்பட்டுள்ளன என்பதை நாங்கள் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம், இந்த சமஸ்கிருத அரங்கு தோற்றம் தொடர்பாக பல்வேறுபட்ட கதைகள், கர்ண பரம்பரை கதைகள், ஐதீக புராண கதைகள் பல்வேறு கூறப்பட்டுள்ள போதிலும் மிக பிரதானமாக நின்று நிலை பெறுகிற ஒரு கதையொன்று காணப்படுகிறது. அதுதான் இந்த 4 வகை வர்ணத்தார். சமஸ்கிருத அரங்குக்கும் 4 வகை வர்ணத்தாருக்கும் இடையில் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கு. 4 வகை வர்ணம் எனப்படுவோர் பிராமணர், சத்திரியர், வைசியர் மற்றும் சூத்திரர் ஆகிய 4 வர்ணத்தார். இந்த 4 குலத்தாரும் ரசிக்கக்கூடிய, 4 குலத்தாரும் ரசித்து அனைவருக்கும் கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய கலையை படைக்குமாறு இந்திரன் போன்ற தேவர்கள் அனைவரும் போய் பிரம்மனை வேண்டினார்களாம். அதற்கு காரணம், தேவலோகத்தில் அங்கே சில தீய துர்நிமிர்த்தங்கள் காணப்பட்டமையால் அதிலிருந்து மீண்டு கண்ணுக்கு குளிர்ச்சியான மன ஆறுதல் தரக்கூடிய ஒரு கலைப்படைப்பை பார்க்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் விரும்பி பிரம்மனை வேண்டிக் கொண்டார்கள். ஆகவே பிரம்மதேவன் என்ன செய்தார்? பிரதானமாக இருந்த 4 வகை வேதங்கள் எங்களுக்கு தெரியும் இருக்கு. சாமம், யசுர், அதர்வ வேதம் ஆகிய 4 வேதங்கள் பிரதானமாக அமைந்துள்ளன. அந்த 4 வேதத்திலும் இருந்து முக்கியமான ஒவ்வொரு அம்சங்களை எடுத்துக்கொள்கிறார். இருக்கு வேதத்திலிருந்து உரையை எடுத்துக்கொள்கிறார். சாம வேதத்திலிருந்து இசை அல்லது பாடலை எடுத்துக்கொள்கிறார். யசுர் வேதத்திலிருந்து அபிநயம், அங்க அசைவுகள் மூலம் கருத்து புலப்பாடு. அதர்வ வேதத்திலிருந்து சுவை அல்லது ரசத்தை எடுத்துக்கொள்கிறார். இது ஆங்கிலத்தில் இன்னும் மிக விளக்கமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உரை என்பது லிரிக்ஸ் என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. இசை மியூசிக், அபிநயம் லாங்குவேஜ் ஆஃப் கெஸ்டர்ஸ், உடல் அசைவினுடைய மொழி. அதுபோல சுவை அல்லது ரசம் என்பது ஈஸ்தட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு படைப்பு தருகிற ஆத்மீகமான அந்த அனுபவம். இந்த 4ம் நாடகக்கலையை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமானவை. இந்த 4ஐயும் பொருத்தமாக இணைத்து 5வது வேதமாக இந்த நாட்டிய வேதத்தை படைத்தார் என்பதுதான் அந்த கதை. அந்த 5வது வேதம் சிறப்பாக காந்தர்வ வேதம் அல்லது கந்தர்வ வேதம் என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறு படைக்கப்பட்ட அந்த 5வது வேதமாகிய நாட்டியத்தை பரதருக்கு 100 புதல்வர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்போ அந்த 100 புதல்வர்களுக்கும் பயிற்றுவிக்கப்பட்டதாகவும், அந்த வகையில் அங்கே அமிர்த தகனம் என்கின்ற பெயரில் ஒரு ஆட்சிகை அங்கே உருவாக்கப்பட்டு அனைவரும் கண் குளிர பார்ப்பதற்காக படைக்கப்பட்டதாகவும், அதற்குரிய ஆரம்ப அரங்கு மேடையை தேவதச்சன் என்பவர் அமைத்து கொடுத்ததாகவும், ஆனால் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த சிறு போட்டி காரணமாக அசுரர்களால் அந்த மேடை அழிக்கப்பட்டதாகவும், அதற்கு பின்னர் மீண்டும் விஸ்வகர்மாவினால் ஒரு அரங்கு அமைக்கப்பட்டு அங்கே ஆற்றிகை நிகழ்த்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே அந்த வகையில் இத்தகைய ஆற்றிகையானது காலப்போக்கில் தேவலோகம் முழுவதும் பரவலடைந்து அப்படியே பல்வேறுபட்ட பிரதேசங்களுக்கும் அது பரவியதாக இந்த ஐதீக புராண கதைகள் கூறுகின்றன. இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் 5வது வேதத்தை காந்தர்வ வேதம் என்று அழைத்திருக்கிறோம். அந்த காந்தர்வ வேதம் என்பதில் வருகின்ற காந்தர்வர் அல்லது கந்தர்வர் என்பதன் பொருள் என்ன என்பது எங்களுக்கு விளங்கிக் கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. இப்போ பொதுவாக இந்து தொன்மவியல் பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட தேவ கணங்கள் அங்கே இருக்கிறார்கள். அந்த தேவ கணங்களை வெவ்வேறு பெயர்களால் வகைப்படுத்தி அழைப்பது இந்து மரபு. அதில் கந்தர்வர்கள், அரம்பையர்கள், வித்தியாதாரர்கள், கிண்ணறர்கள் என பல்வேறு முறைமைகளில் அவர்கள் பாகுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அதில் ஒரு வகையினர் தான் இந்த கந்தர்வர்கள். கந்தர்வர் என்பதன் பொருள் இசை மற்றும் நடனக்கலையில் தேர்ச்சி பெற்றோர்.
இப்போ தமிழக அரங்கு அல்லது தென்னிந்திய அரங்க வரலாறு பற்றி படிக்கும்போது சங்க காலம் அல்லது சிலப்பதிகாரத்துக்கு முற்பட்ட காலம் பற்றி கற்றிருப்பீர்கள். அந்த இடத்தில் வெவ்வேறுபட்ட கூத்தர் குலாத்தினர் இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துறைசார் வல்லுநர்களாக விளங்கினார்கள். பாணர், பொருணர், அகவுணர், கண்ணுளர் போன்று. அப்போ கிட்டத்தட்ட அதை ஒத்ததாகத்தான் இங்கே இவர்களது நிபுணத்துவம் அல்லது துறைசார் தேர்ச்சியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வகையினராக பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே இந்த கந்தர்வர்கள் இந்த இசை மற்றும் நடனக்கலையில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்த வகையில் அவர்களால் தான் இந்த நாட்டியம் வெவ்வேறுபட்ட பிரதேசங்களுக்கும் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போ ஏற்கனவே சொன்ன விஷயத்தில் 2 விடயம். ஒன்று நாட்டிய சாஸ்திரத்துக்கு ஊடாக சொல்லப்படுகிற அந்த கதை, இரண்டாவது நாட்டிய சாஸ்திரத்தில் அடிப்படையாக சொல்லப்படுவதும் ஏற்கனவே முன்பிருந்து ஒரு வரலாற்று ரீதியாக கூறப்படுவதுமான அம்சம் மூவகை ஆடல் மரபு. இந்த 2ம் தான் சமஸ்கிருத அரங்கின் தோற்றத்துக்கான அடிப்படை காரணிகளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த மூவகை ஆடல் முறைமைகள் கலந்ததான அந்த ஆற்றுகையை இந்திரலோகத்தில் கந்தர்வர்கள் என்றால் யாரென்று நமக்கு இப்போது தெரியும். அந்த கந்தர்வர்கள் அப்சரஸ்கள் இணைந்து கடவுளர் முன்னிலையில் நிகழ்த்தினார்கள் என்று கூறப்படுகிறது. அவ்வாறு நிகழ்த்தும் போது இறைவன் சிவபெருமான் மேலும் 2 வகை ஆடல் முறைமைகள் அல்லது நடன மோடிகளை படைத்தார். அதாவது சிவபெருமானும் உமாதேவியாரும் இணைந்ததுதான் இந்த உலகம் என்பதுதான் இந்து சமயத்தின் அடிப்படை. ஆகவே அவர்கள் இருவரும் இணைந்து 2 வகை நடன மோடிகளை தோற்றுவித்தார்கள். அதில் சிவபெருமானால் ஆடப்பெற்றதாக கூறப்படுவது தாண்டவம் என்கின்ற ஆடல் மோடி. அதே போல உமாதேவியாரால் ஆடப்பட்டது லாஷ்யம் எனப்படுகின்ற நடன மோடி ஆகும். அப்போ இந்த 2 வகை மோடிகளும் அங்கே மேலதிகமாக இந்த அரங்கினுடைய வளர்ச்சிக்காக துணை பெற்றதாக கூறப்படுகிறது. அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த சிவபெருமானால் அருளப்பட்டதாக கூறப்படுகிற தாண்டவம் என்ற பெயருக்கான ஒரு காரணம் முன்வைக்கப்படுகிறது. சிவகணங்கள் நிறைய உள்ளன. அதில் தண்டு என்கின்ற ஒரு தேவகணம் அல்லது சிவ கணங்களுக்கு சிவபெருமானால் பயிற்றுவிக்கப்பட்டமையால் தான் அது தாண்டவம் என பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. அப்போ பொதுவாக இந்த தாண்டவம் என்பது ஆண்களுக்குரிய ஆடல் மோடியாக கருதப்படுகிறது. ஆகவே ஆண்களுக்குரிய சிறப்பியல்புகள் இருக்கு. மிடுக்கு, கம்பீரம் என்று சொல்லுகிறோம். பெண்மை என்றால் நளினம், மென்மை என்று சொல்லுவோம். இப்போ இந்த 2 வகை ஆடல் மோடிகளினுடைய பிரதான இயல்பும் அதுதான். ஆடல் வகை அல்லது ஆடல் முறைமை ஒன்றாகத்தான் இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதனை முன்வைக்கின்ற பண்பில்தான் அது 2ஆக பிரித்து நோக்கப்படுகிறது. ஆண்களால் ஆடப்படும் போது மிடுக்கு, கம்பீரத்தோடு அங்கே ஆடப்படுகிறது. பெண்களால் ஆடும் போது நளினத்துடன் மென்மையாக அது முன்வைக்கப்படும் போது லாஷ்யமாகிறது என்று கூறப்படுகிறது. அப்போ இந்த தாண்டவம் என்பதற்கு பரதர் உத்ததம் என்று சொல்லி ஒரு பெயரை குறிப்பிட்டு கூறுகிறார். அந்த உத்ததம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அதற்குள்ள நிச்சயமாக தாளம், ஒரு அடிப்படை தாளம் ஒன்று அங்கே இருக்கும். அந்த தாளத்துக்கு ஏற்பதான் அந்த ஆடல் நிகழும். அந்த தாளத்தோடு இணைந்த ஆடல் ஆண்மைக்குரிய கம்பீரமும் லௌஷ்டவமும் குறையாமல் ஆடப்பட வேண்டும் என்பதே பரதர் கூறுகின்ற விதிமுறையாகும். இந்த இடத்துல லௌஷ்டவம் என்பதன் பொருள் அங்க சுத்தம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஒரு ஆடலை நாங்கள் முன்வைக்கும் போது ஒரு யுத்த காட்சி அல்லது ஒரு வாள் சண்டை என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே இந்த தோலெல்லாம் அப்படியே கீழே போட்டுக்கொண்டு யுத்தம் புரிந்தால் அங்கே அந்த வீரம் என்கின்ற சரியான உணர்வு புலப்படுமா? நிச்சயமாக இல்லை. ஆகவே அந்த உணர்வு அந்த சந்தர்ப்பத்துக்கு பொருத்தமான முறையில் எங்களுடைய உடல் உறுப்புகளினுடைய நிலை, அதைத்தான் அங்க சுத்தம் அல்லது லௌஷ்டவம் என்று கூறலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, தோல் பட்டைகள் உயர்ந்து அந்த போருக்குரிய கருவிகள்
உரிய முறையில் வீரார்ந்த பண்போடு வீராப்புடன் மிடுக்குடன் பயன்படுத்தப்பட வேண்டும். உடல் இறுக்கம் விரைப்படையும். நாடி கீழே சூழ்ந்து கொண்டு நின்றால் அங்கே அந்த வீரப்பண்பு தோற்றமளிக்காது. ஆகவே உரிய முறையில் அந்த நாடியினுடைய அமைப்பு இருக்க வேண்டும். உரிய இடத்தில் உரிய முறையில் வைத்துக்கொள்ள வேண்டும். கண் புருவம் அனைத்தும் ஒன்றிணைந்துதான் அந்த உரிய சந்தர்ப்பத்தை வெளிப்படுத்தும். அதைத்தான் லௌஷ்டவம் என்று சொல்கிறார். ஆகவே இந்த சிவனால் முன்வைக்கப்பட்ட தாண்டவம் 108 தாண்டவங்கள் என்று கூறப்படுகிறது. பெரும்பாலான சிவன் ஆலயங்களில் நீங்கள் போனால் பார்த்து கொள்ள முடியும். அந்த ஆலய உட்புற சுவர்களில் ஓவியங்களாக வரையப்பட்டிருக்கும். அப்போ ஆகவே அது அந்த 108 ஒவ்வொரு முறைமையில் அங்கே முன்வைக்கப்படும். அவற்றுள் 7 தாண்டவங்கள் மிக பிரபல்யம் பெற்றவை. அந்த 7 ஒவ்வொரு பிரதானமான சந்தர்ப்பத்தில் ஆடப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகவே அந்த 7 தாண்டவங்களையும் சப்த தாண்டவம் என்று விசேடமாக அழைப்பது வழமை. அப்போ இது போலதான் லாஷ்யம் என்பது. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல ஆடல் அடிப்படையில் ஒன்றுதான். அதனை அழிக்கை செய்கின்ற முறைமையில் தான் அது தாண்டவமாகவும் லாஷ்யமாகவும் வேறுபடுத்தி கொள்ளப்பட முடியும். அப்போ லாஷ்யம் என்று சொன்ன உடனேயே பெண்ணுக்குரிய நளினம் மென்மை. ஆகவே அந்த தோல் பட்டைகள் பொருத்தமான முறையில் அங்கே அபிநயம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த லாஷ்யம் உமையம்மையார் உஷைக்கு அருளப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த உஷை மூலம் கோகுலத்தில் இருந்த கோபிய பெண்கள் மற்றும் ஏனையவர்களுக்கு அது கடத்தப்பட்டு பரவலடைந்ததாக கூறப்படுகிறது. ஆகவே அங்க கம்பீரம் மிடுக்கு இருப்பது போல இங்கேயும் லௌஷ்டவம் இருக்க வேணும், அங்க சுத்தம் இருக்க வேணும். ஆனால் அந்த அங்க சுத்தம் பெண்ணுக்குரிய அழகு நளினம் மென்மை மற்றும் உமாதேவியாரால் அருளப்பட்ட வகையில் அது அருள் நிறைந்த ஒரு வடிவமாக முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த 2 ஆடல் வடிவங்களில் இருந்து காலப்போக்கில் இந்த நாட்டியம் அல்லது நாடகம் விருத்தி பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இன்று வரைக்கும் இந்தியாவில் கேரளாவில் புகழ் பெற்றிருக்கிற மோகினி ஆட்டம் மற்றும் கூடியாட்டம் போன்றவற்றில் இந்த தாண்டவம் லாஷ்யத்தோடு தொடர்புடைய இந்த நடன அசைவுகளை நாங்கள் காணக்கூடிய மாதிரி உள்ளது. ஆகவே அந்த சில ஆடல் முறைமைகளை ஒரு பெண்ணொருவர் இசைக்கேற்ப பாடலுக்கேற்ப அதனுடைய சில அசைவுகளை முன்வைப்பதை இப்போது நாங்கள் வேறொரு காணொளி கூடாக பார்க்க போகிறோம். जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्य लम्बितां भुजङ्गतुङ्गमालिकातवड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिवः शिवं शिवं जटाभुजंग पिंगल स्फुरत्वनामणि प्रभा कदंब कुंकुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे. காணொளியிலேயும் நாங்கள் அந்த தாண்டவம் அல்லது லாஷ்யம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆடலுக்குரிய முறைமைகள், நிலைகள், உடல் அசைவுகள், பாத அசைவுகள் என்பவற்றை துல்லியமாக கவனித்திருக்கிறோம். இதுபோல அடுத்த ஒரு காணொளியை நீங்கள் இப்போது பார்க்க போகிறீர்கள். இது ஒரு மேடையில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆற்றுகை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று. ஆண் பெண் இருவரும் சிவன் உமை போல வேடமிட்டவாறு ஒரே வகையான ஆடலை 2 முறைமைகளுக்கூடாக வெளிப்படுத்துவதை நாங்கள் இப்போது பார்க்கலாம். இப்போது பார்த்தது ஆடல் ஒன்றுதான். அதற்குரிய
பாடல் அல்லது இசை அல்லது தாளம், அங்கே ஒரு ரிதும் என்று சொல்லுவோம், ஒரு கதி ஒன்று இருக்கும். அதற்கேற்ற வகையில் அவர்கள் ஆண் பாத்திரம் தனக்குரிய மிடுக்கு கம்பீரத்துடன் அந்த அசைவு ஆடலை முன்வைக்கிறார். பெண் பாத்திரம் பெண்மைக்குரிய நளினத்துடன் அந்த அசைவுகளை முன்வைத்திருப்பதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இந்த தாண்டவம், லாஷ்யம் போன்ற ஆடல் முறைமைகள் காலப்போக்கில் விரிவடைந்து அந்த ஆடலுக்கூடாக கதை சொல்கிற மரபு உருவானதாக கருதப்படுகிறது. அதுபோல இந்த மூவகை ஆடல்ல அவற்றினூடாகவும் இந்த அரங்கின் தோற்றம் பெற்றிருந்தது என்பது பற்றி பார்த்திருக்கிறோம். ஆகவே அந்த மூவகை ஆடல் முறைமை என்றால் என்ன என்பது பற்றி சற்று நோக்குவோம். அந்த மூன்றும் நிருத்தம், நிருத்தியம், நாட்டியம் என்ற பெயர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வளர்ச்சி படிநிலைகளாக நோக்கப்பட முடியும். அதில் நிருத்தம் என்பது தூய ஆடல் என்று பொருள் கொள்ளப்படுகிறது. அதில் முழுக்க முழுக்க உடல் அசைவுகள், தலை முதல் பாதம் வரையான உறுப்புகளுக்கான பயிற்சிகள், அதற்குரிய பொருத்தப்பாங்கான அசைவுகள் அங்கே பிரதான இடம் பெறுகின்றன. அப்போ பெரும்பாலானவர்கள் சொல்வது அங்கே நிருத்தம் என்று சொன்னால் வெறுமனே எந்தவித உணர்வு வெளிப்பாடும் இல்லாத ஒரு ஆடல். அங்கே தூய ஆடல் என்று சொல்வதன் பொருள் அது அல்ல. உடலுக்கூடாக, உடல் அசைவுகளுக்கூடாக அங்கே நிச்சயமாக ஒரு உணர்வும் உள்ளடக்கப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள். அப்போ நிருத்தம் என்றால் ஆடல், உடல் அசைவு என்று சொல்கிறோம். அங்கே லயம் மிக முக்கியம். லயத்திற்கு அமைவான உடல் அசைவு இருக்கு. பாத ஜாலம், கால் அசைவுகளுக்கூடாக பல்வேறுபட்ட விடயங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருப்பதை கருதுகின்றோம். ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டது போல லௌஷ்டவம், அங்க சுத்தம், அங்க உடல் உறுப்புகளினுடைய நிலை இங்கே பிரதானம். உதாரணமாக போர் புரிதல் அல்லது தேரோட்டம் போன்ற காட்சிகளை நாங்கள் தாளத்துக்கு அமைவாக செய்வதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துல நாங்கள் யோசிக்கக்கூடாது இது வெறுமனே ஒரு உடல் அசைவு மட்டும் இருந்தால் போதும், அங்கே எந்த ஒரு உணர்ச்சி பாவம் தேவை இல்லை என்று பிழையாக பொருள் கொள்ளக்கூடாது. இங்கே பாவம், உணர்ச்சிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றாலும் பொதுவாக யோசித்து பாருங்கள். எந்த ஒரு ஆடலையும் நாங்கள் முன்வைக்கும் போது எந்த ஒரு மனதில் உணர்ச்சி வெளிப்பாட்டையும் வெளிக்காட்டாமல் வெறுமனே அதை நாங்கள் செய்வோமாக இருந்தால், போர் புரிதல் அல்லது தேரோடுதல் வெறுமனே செய்கிறோம், சும்மா முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சி வெளிப்பாடும் இல்லை, பார்க்குறதுக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? நிச்சயமாக இல்லை. அந்த உணர்வு வெளிப்பாடு, அந்த உணர்வு அதுக்குள்ளே இருக்கும். அதாவது உள்ளத்தினுடைய வெளிப்பாடு உடல் அசைவு கூடாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த இடத்துல பரதர் குறிப்பிட்ட ஒரு சிறிய பாடல் வரியை நாங்கள் மனதில் கொள்ளலாம். ஜதோ ஹஸ்தஸ் ததோ திருஷ்டி, ஜதோ திருஷ்டிஸ் ததோ மனஹ, யதோ மனஸ் ததோ பாவஹ, யதோ பாவஹஸ் ததோ ரசஹ. அதாவது ஹஸ்தம் என்றால் கை, கைவழி நயனம் செல்ல, திருஷ்டி என்பது கண். கைகள் எங்கே போகுதோ அங்கே கண்கள் போக வேண்டும். கண்கள் போகிற இடத்துல மனம் லயப்பட வேண்டும். இந்த மனத்தில் இருந்து பாவம், உணர்ச்சி கிளம்ப வேண்டும். அந்த உணர்ச்சி கூடாக ரசம் தோற்றுவிக்கப்பட வேண்டும். அங்கேதான் அந்த படைப்பு முழுமையாக வெற்றி பெறும். ஆகவே நிருத்தம் இருந்தால் அது தூய ஆடலாக இருந்தாலும் அதற்குரிய பொருத்தமான உடல் உறுப்புகளுடன் உள்ளத்தின் வெளிப்பாடும் அங்கே சேரும்போதுதான் அந்த படைப்பு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இல்லை என்றால் அது வெறுமனே இயந்திரமயமான ஒரு படைப்பாக மட்டும்தான் இருக்கும். ஆகவே இங்கே மிக பிரதானம் லயம், தாளம். அப்போ இந்த நிலைமையை நாங்கள் தெளிவாக பரதநாட்டியத்தோடு தொடர்புடைய சில உருப்படிகள், ஆடல் மரபுகளில் இலகுவாக விளங்கி கொள்ள முடியும். கூத்துக்கள் போன்றவற்றில் இருந்தும் இதனை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள முடியும். தாளக்கட்டு, சொற்கட்டு, ஜதி என்று சொல்லுவோம். அதற்கேற்ற வகையில் ஒரு பாத்திரம் தனது ஆடலை வெளிப்படுத்துவதை நிருத்தம் என்று சொல்லுவோம். இரண்டாவது ஆடல் முறைமை நிருத்தியம் என்று சொல்கிறோம். இதை கிட்டத்தட்ட கூட்டூம பண்புடையது என்று கூற முடியும். அப்போ நிருத்தம் ஆடலை பிரதானப்படுத்தியது, நிருத்தியம் அதிலிருந்து ஒருபடி மேலாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அந்த ஆடலுக்கு ஊடாக
அந்த ஆடலுக்கு அடிப்படை இசை அல்லது பாடலாக இருக்கலாம். அந்த இசை அல்லது பாடலோடு இணைந்த அந்த ஆடல் மூலம் கருத்து வெளிப்பாடு, உணர்வு வெளிப்பாடு இங்கே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அங்கே நிருத்தத்தில் கட்டாயமாக ஒரு கருத்து வெளிப்பாடு இருக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு இல்லை. அது ஒரு செயலை அல்லது ஒரு செய்கையை அங்கே சித்தரிப்பதாக இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு கருத்து வெளிப்பாடு நிச்சயமாக பிரதானப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கு அடிப்படையாக பாடலோ இசையோ அமைந்திருக்கு. இது ஒருவராலே அல்லது பலரால வெளிப்படுத்தப்படலாம். நிருத்தமும் அவ்வாறே ஒருவராலும் முன்வைக்கப்படலாம், பலரால் சேர்ந்து கூட்டாகவும் முன்வைக்கப்படலாம். ஆகவே இங்கே அழுத்தி கூறப்படுகிற விடயம் மனோபாவ வெளிப்பாடு. உடல் அசைவுகள் சைகைகளுக்கூடாக மனோபாவம் இலகுவாக அங்கே வெளிப்படுத்தப்படுவது. இந்த ஆடல் முறைமை ஏற்கனவே சொன்னோம், ஒருவரால் நிகழ்த்தப்படலாம் அல்லது பலரால் நிகழ்த்தப்படலாம். அந்த ஒருவரால் நிகழ்த்தப்படுகிற அந்த நிறுத்திய ஆடல் முறைமை பிரதானமாக இரு நிலைமைகளில் நோக்கப்படுகிறது. ஒன்று பிருத கார்த்த என்று அழைக்கப்படுகிறது. பிருத கார்த்த என்றால் ஒவ்வொரு பாடலும் வெவ்வேறுபட்ட மையப்பொருள்களை மையமாக கொண்டு அங்கே அபிநயித்து காட்டப்படுவது. இரண்டாவது ஏகார்த்த என்று கூறலாம். ஏகம் என்றால் ஒன்று. ஆகவே அர்த்தங்கள் ஒரு மையப்பொருளை கொண்டதாக அங்கே பாடல்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ முதலாவது பிருத கார்த்த என்றால் வெவ்வேறுபட்ட மையப்பொருள்களை கொண்ட பாடல்களை அபிநயித்து காட்டுவது. ஏகார்த்த என்பது ஒரே மையப்பொருளை கொண்ட பாடல்களை அபிநயித்து காட்டுவது. இது இரண்டுமே ஒருவரால் வெளிப்படுத்தப்படுகிற நிலைமைகள். ஆகவே இரண்டாவது நிலைமையில் ஒரு விடயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த ஒருவர் ஒரே வகையான ஆகாரிய அபிநயம், ஒரே வகையான பாத்திரத்துக்குரிய ஆகாரியத்துடனேயே அங்கே வெவ்வேறுபட்ட மையப்பொருள் கொண்ட பாடல்கள் வரும். ஆகவே அதற்கூடாக வெவ்வேறுபட்ட உணர்வுகள் பாத்திரங்கள் வருவதற்கான சாத்தியப்பாடுகள் இருக்கு. அந்த ஒரே தோற்றம் கொண்ட ஆகாரியத்துடனேயே அவர் பல்வேறுபட்ட பாத்திரங்களை அபிநயித்து காட்ட வேண்டியவர் ஆகிறார். ஆகவே அவருக்கு அங்கே ஆகாரிய அபிநயத்தை விட ஏனைய 3 அபிநயங்களும் பிரதானமாக கொள்ளப்படுகின்றன. அப்ப இது நிருத்தியம் தொடர்பான ஒரு காணொளி ஒன்றை நாங்கள் இப்போது பார்க்க போகிறோம். அப்போ இதில் பார்த்திருப்பீர்கள், அங்கே ஒரு இசை போகிறது, சில சந்தர்ப்பத்தில் பாடல் இடம்பெறும். அதற்கு பொருத்தமாக அங்கே ஒரு செய்கை அல்லது அபிநயம் வெளிப்படுத்தப்படுவதை காண்கிறோம். இதுபோல 3வது நிலை, அதாவது 3வது ஆடல் முறைமை நாட்டிய. நாட்டிய என்பதன் பொருள் நாடகம் என்பது எங்களுக்கு தெரியும். கதை தழுவிய ஆடல். இந்த 3வது வடிவம்தான் இந்த சமஸ்கிருத அரங்கின் தோற்றத்திற்கான மூல வித்தாக கருதப்படுகிறது. அப்ப நாட்டியம் என்றால் நாடகம். அது 4 வகை அபிநயங்களுக்கு ஊடாகவும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது சூழமைவை நிகழ்வை சித்தரித்து காட்டுவது. அங்கே கதை ஒன்று ஆற்றி காட்டப்படுகிறது, கதை ஒன்று நிகழ்த்தி காட்டப்படுகிறது. அந்த நிகழ்த்துகைக்கான மூலங்கங்களாக அந்த 4 வகை அபிநயங்கள் தொழிற்படுகின்றன. இப்போ யோசித்து பாருங்கள், நிறுத்தம், உடல் அசைவு, தாளம் அங்கே பிரதானம். அவற்றுடன் நிருத்தியத்தில் பாவ வெளிப்பாடு, கருத்து புலப்பாடு உள்ளடக்கப்படுகிறது. 3வது படிநிலை அல்லது வளர்ச்சி பெற்ற வடிவமாக 3வது முறைமை அங்கே அனைத்து அம்சங்களும், ஒரு கதையை முன்வைப்பதற்குரிய அனைத்து அம்சங்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு முழுமையான வடிவமாக அங்கே முகிழ்த்தெழுகிறது. இங்கே சைகைகள், மொழிகள் என்பன பிரதான இடம் வகிக்கின்றன. அப்போ இவற்றின் அடிப்படையில் தான் அங்கே நாடகம் தோற்றம் பெற்றிருக்கிறது. இந்த 3 வகை ஆடல் முறைமைகளுக்கு ஊடாகவும் அங்கே நாடகம் விருத்தி பெற்றதாக கூறப்படுகிறது.
அப்போ இந்த இடத்தில் நாங்கள் பரத முனிவரால் குறிப்பிடப்பட்ட நாடகம் பற்றிய ஒரு விளக்கம் அல்லது பொருள் விளக்கம் அல்லது வரை விளக்கணத்தை நினைவில் கொள்ள வேண்டும். நாடகம் என்பது சுகம் துக்கமாகிய இரண்டையும் உள்ளடக்கும் வகையில் உலகு கொண்டுள்ள தன்மையை அங்க அபிநயங்கள் மூலம் வெளிக்காட்டுதல் ஆகும் என்கின்ற கூற்றை இந்த இடத்தில் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். பொதுவாக எங்களுக்கு தெரியும், வாழ்வில் இன்பம் துன்பம் இரண்டும் இணைந்ததுதான் வாழ்க்கை. இந்த நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் இன்பம் துன்பம் இரண்டும் இணைந்திருக்கு. ஆகவே இந்த இரண்டும் இணைந்த அந்த வாழ்வியல் அம்சங்களை நாங்கள் அபிநயங்கள் மூலம் வெளிக்கொண்டு வருகிறோம். ஆகவேதான் வாழ்வை போலச் செய்தல் நாடகம் என்று சொல்லப்படுகிறது, அல்லது உலக இயல்புகளை போலச் செய்தல் நாடகம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கே மொழி பிரதானம், அங்கே அந்த மொழி மற்றும் உடல் அசைவுகள் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுடனும் மேலதிகமாக வெவ்வேறுபட்ட அம்சங்கள் சேர்ந்து கொள்கின்றன. அப்போ நால்வகை சித்திரிப்பு, நால்வகை அபிநயங்களுக்கூடாக அங்கே நாடகம் என்கின்ற கலை படைக்கப்படுகிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் அங்கே ஒரு முழுமையான வடிவம், நால்வகை சித்திரிப்புக்கு உரிய நாடகம் தோற்றம் பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டோம். ஆகவே சமஸ்கிருத அரங்கு தொடர்பான தோற்றம், அரங்கினுடைய தோற்றம் தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை விளங்கிக் கொள்ளும் போது அடிப்படையில் இரு அம்சங்களை மனதிற்கொள்ள வேண்டும். ஒன்று, மூவகை ஆடல் மரபு, நிருத்தம், நிருத்தியம், நாட்டியம் தொடர்பான கருத்துக்கள். இரண்டாவது, நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்ற சில அம்சங்கள் மற்றும் அதோடு தொடர்புடைய கதைகள். இவற்றை இரண்டையும் அடிப்படையாக கொண்டுதான் சமஸ்கிருத அரங்கின் தோற்றம், அதனுடைய படிமுறை வளர்ச்சி பற்றி நோக்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இப்போது சமஸ்கிருத நாடக ஆசிரியர்கள் பற்றி பார்க்கிறோம். ஆகவே பொதுவாக எங்களுக்கு தெரியும், நாடகத்துக்கும் சடங்குகளுக்கும் இடையில் தொடர்புகள் காணப்படுகின்றன. அப்போ சடங்கு ரீதியான சில நிகழ்வுகளிலிருந்து நாடகம் தோற்றம் பெற்றிருப்பதை அவதானிக்கின்றோம். படிப்படியாக அது பல்வேறுபட்ட வளர்ச்சி பெற்று கொண்டு வருவதை நாங்கள் எந்த ஒரு பண்பாட்டிலையும் இனம் காண முடியும். அப்போ அவ்வாறு அது வளர்ச்சி பெற்று வரும்போது அங்கே இலக்கியங்கள் தோற்றம் பெறும். அதோடு தொடர்புடைய கலைஞர்கள், நாடகாசிரியர்கள் தோற்றம் பெறுவது வழமை. அந்த வகையில் இந்த சமஸ்கிருத நாடகாசிரியர்கள் பலர் இருக்கின்ற போதிலும் அவர்களுள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிலர் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற அஸ்வகோஸ், பவபூதி, பாசர், காளிதாசர், ஸ்ரீஹர்ஷர், சூத்திரகர் போன்றோரை குறிப்பிட்டு கூற முடியும். எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சிலபஸ் என்ற ஒரு, அதாவது பாடத்திட்டம் என்கின்ற ஒரு வரையறை இருக்கு. ஆகவே அந்த வரையறைக்குட்பட்ட விடயங்களை நாங்கள் அழுத்தமாக பிரதானமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. ஆகவே இந்த நாடகாசிரியர்களில் மிக முக்கியமான சிலரை பற்றி மேலும் நாங்கள் சற்று விளக்கமாக நோக்குவோம். அவ்வாறு நோக்குவதற்கு முன்பு சமஸ்கிருத மொழியில் எழுந்ததும் மிக சிறப்பிடம் பெற்றதுமான சில நாடக படைப்புகளை பற்றி முதலில் நோக்குவோம். இதில் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிருச்ச கடிக. அது மண்ணியல் சிறுதேர் என்று பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பொம்மை வண்டி என்ற பெயரிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதனுடைய நாடகாசிரியராக சூத்திரக்கர் விளங்குகிறார். அதுபோல இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள சமஸ்கிருத நாடகங்களை பார்க்கிறீர்கள். விக்ரமோர்வசிய என்பது காளிதாசரது. அதை வீரனும் தேவதையும் என்றும் சில ஆய்வாளர்கள் அதனை குறிப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். அதுபோல நாடகாசிரியர் பவபூதி அவர்களால் எழுதப்பட்ட உத்தர ராம சரித்திர, மாலதி மாதவம், மகாவீர சரித்திர போன்ற நாடகங்களும் சமஸ்கிருத நாடகத்துறைக்கு பங்களிப்பு செய்த நாடகங்களாக கருதப்படுகின்றன. அதுபோல விசாக தத்த என்பவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவரால் எழுதப்பட்ட நாடகங்களுள் ஒன்று முத்ர ராட்சச, அதாவது அமைச்சரின் இலச்சினை என்பது இதன் பொருள். அதே போல ரத்னாவளி என்ற நாடகம் ஸ்ரீஹர்ஷரது நாடகம். அது மாணிக்கமாலை என்ற பெயரில் பேராசிரியர் கணபதி பிள்ளை அவர்களால் தழுவி எழுதப்பட்டது என்பதும் நீங்கள் ஏற்கனவே கற்றிருப்பீர்கள். அதுபோல காளிதாசருடைய படைப்புகளுள் மாளவிகா, அக்னிமித்ர, சாகுந்தலம் போன்றன குறிப்பிட்டு கூறக்கூடியன. பாசரது நாடகங்கள் பல உள்ளன. அதில் உதாரணத்துக்கு இதில் உங்களுக்கு
ஒன்று சாருதத்த என்பது காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்போ அடுத்ததாக நாங்கள் குறிப்பிட்ட சில நாடகாசிரியர் ஒவ்வொருவர் பற்றியும் சற்று விரிவாக நோக்குவோம். ஆகவே சமஸ்கிருத நாடகாசிரியர்களுள் பாசர் பற்றி முதலில் பார்ப்போவாக இருந்தால் இவர் காளிதாசருக்கு முற்பட்ட காலத்தில் வாழ்ந்தவராக கூறப்படுகிறது. இவரது படைப்புக்கள் பற்றி, அதாவது பாசரால் எழுதப்பட்ட நாடக படைப்புக்கள் பற்றி கணபதி சாஸ்திரி என்பவரது திருவந்தரம் எனும் நூலில் கூறப்பட்டுள்ளன. அதாவது இவருடைய 13 நாடக படைப்புக்கள் பற்றிய குறிப்புகள் கூறப்பட்டுள்ளன. அதிலே இவரால் எழுதப்பட்ட ஓரங்க நாடகங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இப்போ பொதுவாக பாசரது நாடகங்களை பிரதானமாக 2 வகைகளில் பிரித்து பார்ப்பது வழமை. ஒன்று வீரகாவியம், புராணக் கதைகள் போன்றவை தொடர்பான படைப்புக்கள். இரண்டாவது சுய படைப்புக்கள். இப்போ பிரதானமாக 2 நிலையில் பிரித்து பார்க்கிறோம். ஒன்று வீரகாவியம், புராணக்கதை சார் படைப்புக்கள், இரண்டாவது சுய படைப்புக்கள். ஆகவே அந்த வீரகாவியம், புராணக்கதை தொடர்பான படைப்புக்கள் எவை என்பது பற்றி அடுத்து நோக்குவோம். அதில் பாருங்கள், இந்த வீரகாவியங்களாக மகாபாரதம், இதிகாசம் மற்றும் விஷ்ணு புராணங்கள் அங்கே முன்வைக்கப்பட்டுள்ளன. அப்போ மகாபாரத கதை தழுவிய சில நாடகங்கள் இவரால் உருவாக்கப்பட்டுள்ளன. அதுபோல் ராமாயணம் தொடர்பான சில கதைகள் அங்கே நாடகமாக்கப்பட்டுள்ளன. விஷ்ணு புராணத்தை அடிப்படையாக கொண்ட நாடகமும் இவரால் எழுதப்பட்டுள்ளன. அப்போ அந்த வகையில் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருந்தால் தெரியும், இந்த அட்டவணையில் உங்களுக்கு மகாபாரதம் தொடர்பான, ராமாயணம், விஷ்ணு புராணத்தின் அடிப்படையில் அவரால் எழுதப்பட்ட நாடகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அதிலே மகாபாரத கதையை மையமாக கொண்ட பஞ்சராத்திர, துதுவாக்கிய, மத்தியம வியாஜோக, தூத கடோத்கஜ, கர்ணாபர, ஊருபங்க போன்ற நாடகங்கள் இந்த மகாபாரத கதையை மையமாக கொண்டு எழுதப்பட்டவை. அதில் பஞ்சராத்திர தவிர்ந்த ஏனைய 5ம் இவரால் எழுதப்பட்ட ஓரங்க நாடகமாக கொள்ளப்படுகின்றன. அதுபோல ராமாயண கதைகளை மையமாக கொண்டு பிரத்திமா நாடகம், அபிஷேக நாடகம் என்பனவும், விஷ்ணு புராணத்தை மையமாக கொண்டு பாலசரித்த எனும் நாடகமும் பாசரால் எழுதப்பட்டன. புராண கதைகளை பொறுத்த வரைக்கும் ஸ்வப்ன வாசவதத்த, பிரதிஜ்ஞா, ஜௌகந்தராயன, அவிமாரக்க என்பன இவர் எழுதிய புராணக்கதைகள் தழுவிய அல்லது புராணக்கதைகளை அடிப்படையாக கொண்ட நாடகங்கள். அதுபோல இவரது சுய படைப்பு, அதாவது முழுமையாக இவரது கற்பனை கூடாக உதித்த ஒரு படைப்பாக சாருதத்த கருதப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பாசரது நாடக படைப்புகள் மிகச்சிறந்த நாடகமாக ஸ்வப்ன வாசவதத்தை, அதை நாங்கள் வாசவதத்தையின் கனவு அல்லது சொப்பன வாசவதத்தை என்று அழைப்பதும் மரபு. அது இவரது மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இதுபோல அடுத்த நாடகாசிரியராக நாங்கள் காளிதாசரை நோக்க முடியும். சமஸ்கிருத அரங்க வரலாற்றில் மிக உன்னதமான படைப்பாளியாக கருதப்படுபவர் இந்த காளிதாசர். நாடக வரலாற்றில் மாத்திரமல்ல, இலக்கிய வரலாற்றிலும் கூட. ஆகவேதான் அவரை மகாகவி என்று சிறப்பித்து அழைப்பார்கள். இப்போ இந்த நாடக அரங்க வரலாற்றில் மிக முக்கியமான பண்புகளை முன்வைத்தவராக இந்த காளிதாசர் கருதப்படுகின்றார். அவர் குப்த பேரரசில் சந்திரகுப்த விக்ரமாதித்யனது அரசவை கவிஞராக விளங்கியவராக கூறப்படுகிறது. இவருடைய நாடகங்களினுடைய மொழி நடையை பார்த்தீர்களானால் மிகச் சிறந்த செம்மையான மொழி நடை, காவிய பாணி அல்லது கவிதை பாணி நிறைந்தவையாக காணப்படும். இதில் வருகின்ற தலைமை பாத்திரங்கள் பெரும்பாலும் வீரதீர பண்பு கொண்டதாக அமைந்திருக்கும். அது மாத்திரமில்லாமல் இயற்கைக்கும் மனித இயல்புக்கும் இடையிலுள்ள தொடர்புகள், வர்ணனையில மிகவும் புலமைத்துவம் என்பன இவரது படைப்புகளுள் நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் மேலதிகமாக சமஸ்கிருத அரங்கினை வழிப்படுத்துகின்ற நூலாக நாங்கள் கருதுவது நாட்டிய சாஸ்திரம். அப்போ இவரது பெரும்பாலான படைப்புகள் அந்த நாட்டிய சாஸ்திரம் கூறுகின்ற இலக்கணம், விதிமுறையை பின்பற்றுவனவாக அமைந்திருப்பது சிறப்பான அம்சமாகும். அவற்றை உள்வாங்கி இவர் தனது படைப்புகளை முன்வைத்திருக்கிறார். அப்போ அந்த வகையில் இவரால் எழுதப்பட்ட படைப்புகளை நாங்கள் பிரதானமாக 2 வகையில் நோக்க முடியும். ஒன்று நாடகங்கள், மற்றது இலக்கியங்கள் என்று வகுத்து கொள்ளலாம். அதில்
இவரால் எழுதப்பட்ட நாடகங்கள் அபிஞான சாகுந்தலம், மாளவிகா அக்னிமித்ரம், விக்ரமோர்வசியம், விக்ரமனும் ஊர்வசியும் என்ற இரு பாத்திரங்களது பெயர்களை, பெரும்பாலும் இவருடைய நாடகங்களினுடைய தலைப்பை கூட பாருங்கள், நாட்டிய சாஸ்திர விதிமுறையை பின்பற்றி தலைவன் தலைவி அல்லது இருவரது பெயரையும் இணைத்ததாக தலைப்பிடப்பட்டிருக்கும். அது கூட ஒரு சிறப்பியல்பாக கருதப்படும். அதுபோல இலக்கியங்கள் என்று பார்க்கும்போது ரகுவம்சம், ருதுசங்காரம், மேகதூதம், குமார சம்பவம் போன்றவற்றை குறிப்பிடலாம். இதில் மேகதூதத்துக்கு சமஸ்கிருத இலக்கிய வரலாற்றில் தனியான ஒரு இடம் இருப்பதும் எங்களுக்கு தெரியும். இதுபோல தொடர்ச்சியாக நாங்கள் இவரது பணிகள் அல்லது இவரது படைப்பு தொடர்பாக நோக்கும்போது உன்னதமான, ஒட்டுமொத்தத்தில் சமஸ்கிருத நாடகங்களில் மிக உன்னதமாக கூட கருதப்படுவது இந்த சாகுந்தலம். ஆகவேதான் இதனுடைய ஆய்வாளர்கள் அல்லது கவிஞர்கள் இந்த சாகுந்தலத்தின் சிறப்பை பின்வருமாறு கூறுகிறார்கள். காவியங்களுள் சிறந்தது நாடகம், நாடகத்துள் சிறந்தது சாகுந்தலம், அதிலே சிறந்தது 4வது அங்கம், அதிலும் சிறந்தது 4 சுலோகங்கள் என்று சிறப்பித்து கூறுகிறார்கள். ஆகவே இந்த சமஸ்கிருத காவியங்கள் அனைத்திற்கும் தலையாய அல்லது மிகச்சிறந்த படைப்பாக கருதப்படுவது இந்த காளிதாசரது அபிஞான சாகுந்தலம், துஷ்யந்தன் சகுந்தலையோடு தொடர்புடைய கதைகளை மையமாக கொண்டது. இந்த சாகுந்தலம் பல்வேறுபட்ட மொழிகளில் பல்வேறுபட்ட திரைப்படங்களாக, பல்வேறு மொழி திரைப்படங்களாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ், இந்தி, மலையாளம் போன்ற மொழிகளில் இது திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த சமஸ்கிருத மொழி, அதாவது மூல மொழிக்குரிய இந்த சாகுந்தலம் வெவ்வேறுபட்ட மொழிகளில் நாடகமாக மொழிபெயர்ப்பும் செய்யப்பட்டுள்ளது. அப்போ ஆங்கிலம், இலங்கையை பொறுத்தவரையில் எங்களுடைய 3 மொழிகள் பிரதானம். இந்த 3 மொழிகளில் கூட அந்த சாகுந்தலம் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆங்கில மொழியில் ஆதர் W. டைகர் என்பவரால் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. தமிழில் பலர் இதனை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார்கள். உதாரணமாக மறைமலை அடிகள் மற்றும் சுத்தானந்த பாரதி போன்றோரை குறிப்பிட்டு சொல்ல முடியும். சிங்களத்தில் சுச்சரித ஹெம்லத் என்பவரால் இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. ஆகவே அது மிக உன்னதமான ஒரு படைப்பு. இந்த சமஸ்கிருத அடங்க வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக இந்த அபிஞான சாகுந்தலத்தை நாங்கள் கருதி கொள்ள முடியும். இதுபோல அடுத்து நாடகாசிரியராக நாங்கள் பார்ப்பதற்கு முன்பு இந்த சாகுந்தலம் படைப்பினுடைய ஒரு சிறு காணொளி, அதாவது 2 காணொளிகளை நாங்கள் இப்போது பார்க்கலாம். அது நடன முறையிலும் அதனை அளிக்கை செய்ய முடியும், நாடகமாகவும் அளிக்கை செய்ய முடியும். நீங்கள் ஏற்கனவே சாகுந்தலம் தொடர்பான விடயங்களை கற்றிருப்பீர்கள். அதிலே மேலோங்கி இருக்கிற மோடி நாட்டிய தர்மி பாணி என்பது பற்றி கற்றிருந்திருப்பீர்கள். அதனையும் மனதில் கொண்டு இது ஒரு வகை வியாக்கியானிப்புக்கு உரிய ஆற்றுகை என்பதையும் மனதில் கொண்டு இந்த காணொளியை பார்த்து கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் பார்த்து கொண்ட இந்த காணொளிகளிலும் இருந்து அங்கே நிறுத்தம் நிறுத்தியம் போன்ற அம்சங்களையும் உள்வாங்கி பார்த்து கொண்டிருப்பீர்கள். சகுந்தலையும் தோழிகளும் பூங்கன்றுகளுக்கு அல்லது மரம் செடிகளுக்கு நீர் ஊற்றுவதில் ஆர்வமாக ஈடுபட்டிருப்பார்கள். அதிலே உண்மையிலே
கையில் நீர்க்குடம் இல்லாமல் நீரூற்றுவதாக இருந்தால் அது நாட்டிய தர்மி பாணிக்குரியதாக நாங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் இங்கே அந்த சிறு கைப்பொருள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதை ஒரு நெறியாளர் அதனை வியாக்கியானம் செய்வதில் அவரது பார்வையில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்படலாம் என்பதையும் இந்த இடத்தில் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து நாங்கள் சூத்திரக்கர் என்கின்ற நாடகாசிரியரை பற்றி நோக்குவோம். இவர் காளிதாசருக்கு பிற்பட்டவராக கருதப்படுகிறார். இவர் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவராக இருக்கின்ற வகையில் வேதங்களை கற்று தேர்ந்த ஒரு மிகச்சிறந்த படைப்பாளியாக நோக்கப்படுகிறார். இவருடைய நாடக படைப்புகளில் மொழி அதிக தாக்கம் செலுத்தும் உயிரூட்டமான நாடக மொழி பிரயோகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏற்கனவே இருந்து வந்த நிலைமைகளில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மாற்றமாக கருதக்கூடியது வளமையான சம்பவங்கள், சூழ்நிலைகள், பாத்திரங்களுக்கு ஊடாக சமகால நிகழ்வுகளை முன்வைக்கிற திறமை இவரிடம் காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் பாத்திர சித்தரிப்பு, அந்த பாத்திரத்தினுடைய அம்சங்கள், அந்த பாத்திரத்தை மிக தெளிவாக சித்தரிக்கிற முறைமையும் இவருடைய படைப்புகளில் நாங்கள் காண முடியும். அதுபோல கதைக்களத்துக்கு பொருத்தமான பல்வகை பாங்கான சொல்லாடல்களை புகுத்தி இருப்பார். ஆகவே இப்போ ஒவ்வொரு நாடகாசிரியர் பற்றி நாங்கள் பார்க்கும்போது அவர்களால் ஏற்படுத்தப்படுகிற அந்த பண்புகள் அல்லது மாற்றங்கள் ஒட்டுமொத்தமான அந்த சமஸ்கிருத அரங்க வரலாற்றில் ஏற்படுத்தப்படுகின்ற படிமுறை வளர்ச்சி அல்லது மாற்றம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ சூத்திரகருடைய படைப்புகளுள் மிகச்சிறந்ததாக கருதப்படுவது மிருச்ச கடிகம். இதுவும் தமிழ் மொழியிலையும் சிங்கள மொழியிலையும் கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுபோல அடுத்து ஒரு நாடகாசிரியராக கருதப்படுபவர் ஸ்ரீஹர்ஷர். இவருடைய எழுத்துக்களை பார்த்தீங்கள் என்றால் அங்கே ஒரு எளிமை இருக்கு. எளிமை ஆனால் ஆழமான பொருள் இருக்கு. அப்போ இலேசான ஒரு நகைச்சுவை உணர்வு, இலேசான ரசிக்கத்தக்க நகைச்சுவை ஊடாக சொல்ல வார விடயத்தை ஆழமாக கூறும் முறைமை இவரிடம் காணப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இயற்கையை மிகவும் ரம்மியமான முறையில் வர்ணனை செய்கின்ற அம்சம் அங்கே ஒரு கட்டாயம். பெரும்பாலும் இவரது நாடகங்களில் ஒரு அரசவை சூழல் இருக்கும். அங்கே காதல் கதை பின்னப்பட்டிருக்கும். அதற்கு பொருத்தமான வகையில் அந்த சூழமைவுகள் மிக ரம்மியமாக மனதை கவரத்தக்க வகையில் அங்கே வர்ணிக்கப்பட்டிருப்பதை காண முடியும். அப்போ இவரது சிறந்த படைப்புகளாக நாங்கள் ரத்னாவளி, பிரியதர்ஷிகா, நாகானந்தம் போன்றவற்றை குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் சமஸ்கிருத நாடகம் எவ்வாறு தோற்றம் பெற்றது, அந்த தோற்றத்திற்கு அடிப்படையாக அமைந்த அம்சங்கள் எவை, அந்த தோற்றம் தொடர்பாக நாங்கள் எவற்றை மூலமாக கொண்டு அது பற்றிய கருத்துக்களை அறிந்து கொள்கிறோம், அதனுடைய படிமுறை வளர்ச்சியில் பங்கு பற்றிய சமஸ்கிருத நாடகாசிரியர்கள் யாவர், அவர்களது மிகச்சிறந்த நாடக படைப்புகளவை, அந்த படைப்புகளுக்கூடாக வெளித்தெரிகின்ற சமஸ்கிருத அரங்கின் வளர்ச்சி கட்டங்களவை என்பது தொடர்பாக சில விடயங்களை பார்த்திருக்கிறோம். இவற்றை மையமாக கொண்டு நீங்கள் இனி சரியான விளக்கங்களை உங்களிடம் தேடி அறிந்து கொள்ள வேண்டும். நல்லது மாணவர்களே, இத்துடன் நாங்கள் நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.